கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். டிஆரோட 2வது மகனான குரலரசனுக்கு கல்யாணம் முடிய போகுது. இவர் இஸ்லாமிய பெண்ணை காதலிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் வந்துட்டு இருந்த நிலைமையில தன்னுடைய அப்பா முன்னாடி இவர் இஸ்லாமிய மதத்துக்கு மாறினாரு. அதை தொடர்ந்து இப்போ அதிகாரப்பூர்வமா குரலரசனுக்கு கல்யாணம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஆரும் அவருடைய மகனான குரலரசனும் சேர்ந்து பிரபலங்களுக்கு இன்விடேஷன் வச்சு அவங்கள ரிசப்ஷனுக்காக கூப்பிட்டு இருக்காங்க. அந்த வகையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வீட்டுக்கு நேர்லயே போய் இவங்க 2 பேருமே இன்விடேஷன் வச்சு அவங்கள ரிசப்ஷனுக்காக கூப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட சேர்ந்து நிறைய போட்டோஸும் எடுத்து இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சு கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம சிலம்பரசனை பத்தியும் விசாரிச்சிருக்காரு. இதே மாதிரி டிஆரும் குரலரசனும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ரிசப்ஷனுக்காக அழைப்பு விடுச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் இல்லாம திரையுலக பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. குரலரசன் பாண்டியராஜ் இயக்குன இது நம்மாலு அப்படின்ற படத்துக்கு இசையமைப்பாளராக அறிமுகமானாரு. இந்த படத்துல சிம்பு ஹீரோவா நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஜோடியா நயன்தாராவும் நடிச்சிருந்தாங்க. படமும் பாடல்களும் அவ்வளோ பெருசா போகல அப்படின்றதுனால குரலரசன் அதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் இன்னும் இசையமைக்கல. இருந்தாலும் தான் ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ண போறதாகவும் அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறதாகவும் தகவல் சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி இவரோட சகோதரியான இலக்கியாவுக்கு திருமணம் ஆகிடுச்சு. அதை தொடர்ந்து இப்போ இவருக்கும் கல்யாணமாக போகுது. இதுக்கப்புறம் சிம்புக்கு எப்ப கல்யாணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. குரலரசன் இஸ்லாமிய பெண்ணை காதலிச்சு திருமணம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்களுடைய பேரு நபீலா ஆர் அகமத். இவங்க பிகாம் முடிச்சிருக்காங்க. தான் முஸ்லீம்க்கு மதம் மாறினாலும் குரலரசன் தன்னோட பேரை மாத்திக்கிறல. இதை தொடர்ந்து இவங்களுடைய கல்யாணம் சீக்கிரம் முடியும். அதே மாதிரி ஒரு கிராண்ட் ரிசப்ஷனா சென்னை கிண்டியில இருக்கிற ஐடிசி கிராண்ட் சோலால ராஜேந்திர ஹால்ல நடக்க போகுது. இது ஏப்ரல் 29ஆம் தேதி ஈவினிங் 7 மணில இருந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் அடிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பா கூப்பிட்டுருக்காங்க. திருமணம் இந்து முறைப்படி நடக்குமா இல்ல இஸ்லாமிய முறைப்படி நடக்குமா அப்படின்றது தெரியல. ஆனா அதுக்கான அழைப்பு எதுவுமே வரல. ரிசப்ஷனுக்கு மட்டுமே எல்லாரையும் அழைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. சோ குரலரசனோட திருமணத்துக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால இவங்க இன்விடேஷன் கொடுக்குற பிரபலங்களுடைய போட்டோஸும் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, இயக்குனர் ஏஎல் விஜயோட இயக்கத்துல ஜிவி பிரகாஷ், யோகி பாபு, சம்யுக்தா ஹெக்டே, சுமன் இவங்க எல்லாருமே வாட்ச்மேன் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த படம் இன்னும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கான இசை வெளியீட்டு விழா இப்ப சமீபத்துல நடந்துச்சு. இதுல நடிகர் சுமன் ரொம்பவே உருக்கமா ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. தனக்கு ஹைதராபாத்ல 175 ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நிலத்துல ஒரு ஸ்டுடியோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருந்தாராம். ஆனா திடீர்னு தன்னுடைய மனைவி அந்த 175 ஏக்கர் நிலத்தையும் கார்கில்ல வீரமரணம் அடைஞ்ச வீரர்களுடைய குடும்பத்துக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்களாம். இது கேள்விப்பட்ட உடனேயே சுமனும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்திருக்காரு. நம்ம ஸ்டுடியோ அமைக்கணும்னு நினைச்சிருந்தோமே, இப்போ இதை டொனேட் பண்ணணும்னு சொல்லி கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கிறாரு. இருந்தாலும் நம்மளுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக கார்கில் வார்ல நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. அவங்களுடைய தியாகம் தான் இப்ப நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கான காரணமா இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த 175 ஏக்கர் நிலத்தை அவங்க கொடுக்கறதுல எந்தவித தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை கொடுக்க போறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஸோ டிஆரோட 2வது மகனான குரலரசனோட கல்யாணம் நடக்க போகுது. அதே மாதிரி நடிகர் சுமன் தன்னுடைய 175 ஏக்கர் நிலத்தையும் கார்கில் போர்ல வீரமரணம் அடைஞ்ச வீரர்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.